ஆஹா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டிய அழகு. அபியாத்மா, இந்த ஒட்டியானத்துக்குன்னே உன் இடுப்பு செஞ்ச மாதிரி இருக்குதடி. இந்த ஒட்டியானத்துக்கு உன் இடுப்பை செஞ்சாளா இல்லை உன் இடுப்புக்குத்தான் இந்த ஒட்டியானம் செஞ்சாளா? இன்னும் ஒரு அழகு. மனப்பாடு போறமா, கொஞ்சம் துட்டுதாமா. நான் வந்துட்டான், துட்டுத்தா அதுத்தா இட்டான்னு வாச்சாக்கு ஏத்த பேரன். துட்டுலாம் இல்லடா, போடா. மனப்பாடுக்கு போறாங்க, மனப்பாடுக்கு போற மூஞ்ச பாரு. ஏற்கனவே காஞ்சி கருவாளி மாதிரி தான் ஈக்கிறா. அங்க போய் இன்னும் என்ன காய போறா? சட்டில இருக்கிற ஆப்பிள் வரும். நீ என்ன எப்படி பத்தி அப்படித்தானே இப்ப நானும். ஒரு பைசா கிடையாது. ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு போட்டு படுத்து தூங்குற வழியை பாரு. மனப்பாடுக்கு போறேன், மண்ணாங்கட்டிக்கு போறேன். நீ இவ்வளவு நாள் வச்சு தங்கத்தை வச்சுட்டு இருக்கிறியா? ஒரு 500 ரூபாய் தந்தா என்ன? சூ பாலா போவா. வாச்சா காதுல விழுந்து தொலைச்சிடாமடா. வாச்சா கேட்ட பேரன்தான் இவன். அப்படியே அந்த குடந்தான் வந்து வாயை முட்டி கிரிடா. நானே அவளுக்கு தெரியாம வீட்டுல ஆசாசையா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப 500 ரூபாய் தான். நான் சத்தமா போட மாட்டேன். போயிட்டு மனப்பாடுக்கு போயிட்டு அப்படியே மோர் குடிச்சிட்டு வந்துருவேன். வீட்டுல நம்ம மோர் அடிச்சு வச்சா ஒரு நாய் கூட சீன்றது இல்ல. இல்ல வெளியே துட்டு கொடுத்து துட்டை அறவாக்கி மோர் குடிச்சிட்டு வந்தா தான் இவனுக்கு மனசாரும். கழுத்துல பெருசா போட்டுக்கிறியே, இது வாச்சாக்கு தெரியுமா? ஒளிவா, என்ன வருத்து வாரா. கத்தாலடா. வாச்சா காதுல விழுந்துடாமன்னு சொல்லிட்டீங்க. நானே தொண்டையெல்லாம் அடைச்சு போய் கிடக்குறேன். சும்மா போட்டு 500 ரூபாய் தர முடியாது. 100 ரூபாய்க்கு இது எடுத்துட்டு போ. ஆமா, 100 ரூபான்னு கேட்டா 100 ரூபாய் தரவா செய்வா, 10 ரூபாய் தருவா. 500 ரூபாய் கேட்டாலும் 100 ரூபாய் தருவா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒளிஞ்சு போவான், என்ன வருத்து வாரான். எல்லாம் நிறைய போட்டு போட்டு பாஸ் ஆகிடாதம்மா. அந்த இடுப்புல போட்டுக்கிறியா? அது ஒரு சைஸுக்கே காண மாட்டேங்குது. அத்துக்கிட்டு போட்டாதம்மா. என் பொண்டாட்டிக்கெல்லாம் போடணும். நாசமாக்கிறாத. எடு செருப்பா, நான் உன்னை அடிச்சு சாவடியா விட மாட்டேன். வாச்சா காதுல விழுந்து தொலைஞ்சாம சொல்ல கத்திட்டு போறான் பண்டி. வாச்சாவே வீட்ல இல்ல. இனி கத்துற கத்துலதான் வெளியே போன வாச்சாக்கே காதல விழுந்தாரு. மாடி அப்பள பிள்ளைய பெத்து போட்டு நான் பண்ற பாடி இருக்குதே. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்திருந்தா கூட அறுத்த கைக்கு உப்பு வைக்கும். இவன் ஒரு சொட்டு தண்ணி சாவ கிடந்தா கூட எடுத்துற மாட்டான் போய். அடி என்னடி இப்படி காட்டு கத்திட்டு கிடக்குறா? ஆம்பளை பிள்ளைகள் தான் சம்பாதிச்சு போடும். ஏன் கத்திட்டிக்கிறா? இவன் தானே நல்ல தந்து கிழிப்பான். அவன் பொண்டாட்டிக்கு தான் கொண்டு கொடுப்பான் பாருவேன். ஆமா, கல்யாணத்துக்கு பொண்டாட்டிக்கு தான் கொடுப்போம். உன் மாப்பிள்ள உனக்கு தரப்பு இன்னைக்கு தானே செய்யுது. அப்ப அவன் பொண்டாட்டி கொடுத்தா மட்டும் உனக்கு கசக்கு மூடி. ஆஹா, பாயிண்டா பேசுறாவே. சரி, பேச்ச மாத்தி விடுவோம். அடி ஓட்டு போட்டதோட உங்களோடலாம் ஆளையே காணுமே. எங்கடி போய் தொலைஞ்சியா மூதி பொண்ணு? இதை நான் கேட்கணும். ஓட்டு போட்டு வெளியே வந்த கையோட என்ன சொன்னா? நகையை கொண்டு வந்து தாரேன், உங்க வீட்டுல பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னியடி. அதோட நீ தான் எங்க ஒளிஞ்சானே தெரியல. அது கோச்சுக்காடடி. பார்த்துட்டு அவன் உங்க வீட்டுல தான் கொண்டு வந்து தருவோம், பாதாப்பா இகட்டும் வைப்போன்னு நினைச்சேன். ஜே மாமி காரி கண்ணில் பட்டு தொலைஞ்சிடக்கூடாது. எங்கேயிருந்து இவளுக்கு இவ்வளோ நான் வந்துச்சுட்டு மாடி ஊர் ஃபசாதாக்கி போட்டுருவா. மேபாத்மாவும் அதாண்டி சொன்னான். அவன் மாப்பிள்ள நகையை பார்த்தா பேயா போவான்னு தூக்கிட்டு ஓடிடக்கூடாதுன்னு என்கிட்ட தந்து வைக்கிறேன்டா. அதுதான் அவளையும் இங்கே வர சொன்னேன். அடியா, அந்த பிள்ளை அலிமாட பங்கு நகையும் கொண்டு போய் கொடுக்க போறேன்னு 2 பேரும் போன் கேள்வி. அங்கே என்னடி நடந்துச்சு? என்னமோ நடந்துச்சு. அப்புறமா சொல்றேன்னு போன் சொன்னா என்னது சொல்லி தொலைய. அடியா, அதை ஏன் கேட்குறா? சரி கேட்கா விடு. நாயே கேளு நாயே, அவசரப்பட்டு தொலையாத. இந்த படமாவே உனக்கு போட்டு காட்டுறேன். அழுவாதீங்க வாப்பா, நான் வந்துட்டேன். எப்படி பிள்ளை அழுவாம இப்ப? வாப்பா பற்றி உனக்கு தெரியாதா? உன்னை பார்க்கலன்னா நான் நிம்மதியாவே இருக்க மாட்டேனே. ஒவ்வொரு நிமிஷமும் என் கண்ணு ஒன்னதானமா தேடும். வாப்பா, நானும் உங்களை ரொம்ப தேடினேன். நான் அதான் நடந்ததெல்லாம் சொன்னேன் வாப்பா. என் பிள்ளை என்ன திண்டாவும் உண்டாவும் நிம்மதியே இல்லை. பாரு எப்படி ஆவிட்டா. நான் வாப்பா போய் வாங்கிட்டு வரேன். நீ எப்பவும் ஆசையா கேட்பிய, நம்ம ஒரு பேக்கர்ல முட்டை பப்ஸ் நல்லா கொண்டு நான் வாங்கிட்டு வரேம்மா. வாங்க வாப்பா, பரவாயில்ல. இருமா 5 நிமிஷம் வந்தா வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். சீலத் மலத்தை இதெல்லாம் பாக்குறப்பதான் என் பிள்ளை எவ்வளோ பாவம்னு எனக்கு தோணுது. ஏன்டி உன் மவளை பார்த்துட்டு தானே இங்கே வந்தா? இந்த பாருங்க, உன் மவளை அலிமாவை பிரிஞ்சிருந்தோம். நான் வாப்பா எவ்வளோ தேடுறோம். அந்த கூரட்ட மனுஷன் என் பிள்ளை எங்க போனா என்ன ஏது எதையுமே பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம். சரி விடு. அதான் எல்லாரும் சொல்லுவோம் போல, பிள்ளைகளுக்கு வாப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை, அவ வந்து பிறக்கிறது தான். ஆனால் நமக்கு நம்ம நல்ல வாப்பா அம்மாவா நம்ம தான் நடந்துக்கணும்ண்டு. இந்த காலத்துலையாவது ஒரு நல்ல மாப்பிள்ளையே, இந்த மாப்பிள்ளை நல்லவன் அவன் தேர்ந்தெடுத்து கல்யாணம் முடிச்சுக்கிறோம். அது மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாப்பா அம்மா கிடைக்குது. ஆனால் அந்த காலத்தில் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லையங்க நமக்கு. தோழிமா, பிள்ளை எப்படி இருக்கிறா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்ல சகோ. நீங்கள் எப்படி இருக்கிறியா தோழிமா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம். அந்த நகையெல்லாம் வாங்கினோம் பற்றியா, அதில் உன்னோட பங்கு இது பற்றியா? நீனும் தான் எங்கள் கூட சேர்ந்து அந்த வியாபாரம்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சா. அதான் தந்துட்டு போகலான்னு வந்தோம். இல்லை பரவாயில்ல தோழிமா, எனக்கு அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல. நகையெல்லாம் வானான்னு சொல்லக்கூடாது, வாங்கி வை, பறக்கத்து. அது உண்ட உரிமை உண்ட ஹக்கு. நான் வச்சுக்கோ.
ஜெசாகல்லா ஹைரா தோழிமா. அம்மாலாம் எப்படி சமைக்கிறாளா? ஆமாம், சமந்திலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டேன். பார்த்துட்டு போயிடுவோம். நிற்க வச்சே பேசிட்டு இருக்கிறேன். இருங்க தோழிமா, உட்காருங்க. நான் ஏதாவது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன். சமந்தி அவளே வந்துட்டா. சமைக்கிறீங்களா? என் அவளை யாராச்சும் பார்த்தீங்களா? அதான் தேய்க்கிறவங்க மகா சிறப்பா. இந்த பிள்ளை இல்ல, என் மவா ஹலிமா அவ பேரு. என்னங்க சொல்றியா? கூரட்ட மனுஷி மாதிரி பேசுறாளுங்க. இந்த பிள்ளை தானங்க ஹலிமா? இல்ல, என் பிள்ளை சின்ன பிள்ளை. ஸ்கூலு கொண்டு போய் விட்டேன். அவதான் இன்னும் வரையில. அதுக்கு தேடிட்டு ரொம்ப நாளா காணோம். நீங்க பார்த்து சொல்லுங்க. அம்மா வாங்க, நம்ம உள்ள போவோம். சரி பிள்ளை, நாங்க போயிட்டு வரேன்னா அப்புறமா வரோம். எதுவும் குடிக்காம எதுவும் போறீங்களங்க? மானாமா, இந்த அதிர்ச்சியா 2 கிளாஸ் லெமன் ஜூஸ் குடிச்ச மாதிரி இது. பரவாயில்ல, நாங்க போயிட்டு வரோம். சும்மா கடடி. போயிட்டு வரேனம்மா. அஸ்லாம் வலைக்கும். அம்மா பார்த்துக்கோ. சரி தோழி, வலைக்கும் சலாம். ஓ, என்னடி சொல்றா? அந்த பிள்ளைட அம்மாக்கு என்னடி செய்து? என்னன்னே தெரியலம்மா, ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. அடியா, மனக்குழப்பமா வைக்க முடியும் எதுவும் இல்லடி. அவன் அவளை காணோண்டி கண்ட நேரத்துல எல்லாம் தேடி தேடி போய் பிழைக்குது. அதில் ஏதோ ஜின்னு அடித்த மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறோம். என்னன்னு தெரியலம்மா. ஜின்னா? என்ன ஜின்னு? உங்க வாசல்ல கிடக்குது இஃப்ரீத் ஜின்னு. அதோட பெரிய ஜின்னா? என்னடி உளற பைத்தியக்காரி? இஃப்ரீத் ஜின்னாமா? அதான் 24 மணி நேரம் அபிக்குட்டி விட்டு வாசல்லையே காதை வச்சு படுத்து கிடக்குமே, பக்கத்து விட்டு செய்தோன் ஜின்னு. அதை சொன்னேன். ஆஹா, எலக்ஷனோடய இவங்க தேடிக்கிட்டே தண்டி. எந்த பூத்துல கடத்தி எவன் மண்டையை உடைச்சிட்டீந்தாவோ தெரியல. ஆளையே பார்க்க முடியல. இப்பதான் வசமா வந்து சிக்கிக்கிறேன். இந்த வார இந்த நகையெல்லாம் போட்டு அவட்ட காட்டுனா தாண்டி நிம்மதியா ஆத்மா சாந்தி அடையும். அடி சும்மா இருடி, கஞ்சிச்சு விழுந்து தொலைஞ்சிடாமடி. அடியா, இவ்வளவு மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நல்லா போட்டு அப்படி வாழ்ந்து காட்டணுண்டிய. வயிறு எரிஞ்சு சாவட்டும். அத்தானே ஓடி அங்க அபிகுட்டி போலாம். போட்டு நகையை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து விடுவோம். செல்லத் மல்லத்தட்ட நான் வந்துட்டேன். ரைட்டு. அழகே பொறாமைப்படும் பேர் அழகு. நம்ம சிவத்துக்கு என்ன கேட்டா? இங்க வந்து இப்படி உட்காந்துட்டீங்க. அடி சேலாத்மா, எங்கேயோ தோப்புக்கு கீப்புக்கு போவோம். வெயில் நேரமா மண்டை காயுதுன்னு சொன்னீடி. நாய் தோப்புக்கு போமா? அடி பாவி, நான் எப்படி சொன்னேன்? நீ சொன்னாடியே. அம்மடி சேவா டிம்மடி சேவா அப்படியே மறந்துட்டியா? என்ன இவ்வளோ நான் போட்டு உட்காந்துக்கிறா? பல பூவா எங்கேருந்து வந்து காணாப்பி தொலைஞ்சிட்டு வந்தான்னு பார்த்தா, நீ கூட்டிக்கிற நகையில எல்லாரும் பிடிக்கிட்டு விடுவான்னு பார்த்தா இவன் ஒரு சம நாயோட வந்து உட்காந்துக்கிறா. பல பூவா பார்த்துட்டா. கண்ணே வெளியே அத்து வந்து உள்ற மாதிரி பார்த்துக்கிட்டீங்களா? ஏன் தோப்புக்கு போவான்னு சொன்னியே? தோப்பு எந்த வாடகைக்கு எடுக்கணும்ல யோசிக்காத. தோப்பே சொந்தமா வாங்கிடுவோம் திருச்செந்தூர்ல. என்ன போய் ஒரு குளியா போட்டு அப்படி வருவோம் நம்ம தோப்பை பார்த்துட்டு. அதானே கூரட்ட மனசியனா சரியா தான் பேசுறோம். ஹாபியத்மா கார்டன் ஒண்ணு, அது பக்கத்துல மீபத்மா கார்டன் ஒண்ணுன்னு வாங்கிடுவோம். இவளுக்கு எங்க இவ்வளோ நகை? 2 பேரும் கழுத்து நிறைய நகை போட்டு நிற்கிறாளோ? அது சரி, அப்போ தோப்புக்கு வேணா பிளானை போடுவோம். ஆனால் தோப்புலாம் வரிசையா புக்கா விற்கிதுன்னு தான் சொன்னோம். அடியே பைத்தியக்காரியே, எல்லாரும் தோப்புக்கு டேட் புக் பண்ணுவோம். நம்ம தோப்பே புக் பண்ண போறோம்டி. தோப்பே புக் பண்ண போறாளா? இவ்வளோ தொட்டு எங்கேருந்து வந்துச்சு? இப்படி தெரிஞ்சா நானும் காணா போய்ப்பேனே இவளோட சேர்ந்து. என்ன செய்ய சொல்ற? அந்த வைடூரிய மாலை தான் இப்படி கடந்து உருட்டிக்கிட்டு இருக்குமா கழுத்தை. இது ரொம்ப வெயிட்டா இப்பெல்லாம் நான் போடுறது இல்லை. இந்த மாலையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல இந்த மாதிரி மாலை நான் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் எங்க போச்சோ தெரியல. திருடனுக்கு தேல் கொட்டின கதைன்னு சொல்லுவாள். அது இதுதான். அம்மா கவனிட்டு போனால அதை காலம் கடந்து போய் மீட்டுட்டு வந்துக்கிறேன் பாரு. அபி குட்டியா கொக்கா. இந்த மெய்பத் மலத்தால மிஸ்கினா தானே கடந்த. திடீர்னு எப்படி பணக்காரி ஆகணும்? என்ன கதைன்னு தெரியல. சீலத் மலத்தட்ட பேச்ச போடுவோம், என்னன்னு பார்ப்போம். எங்கேயோ கரிஞ்சு எரிஞ்ச வாடை அடிக்குதுடி. எந்த குப்பையை போட்டு எரிக்கிறாளோ இல்லை எந்த குப்பையில வயிறுல எரியுதோ. சீலத் மலத்தா தோப்புக்கு போறீங்களோ? நானும் வரட்டா? தோப்புக்கா? அடி என்ன சொல்றியோ? ஹாபியாத்மா கார்டனுக்கு எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. சரிம்மா, அப்போ நீனும் வா. லாட்டா, அப்போ நான் காலையில நீட்டோட வீட்டுக்கு வந்துடுறேன்னா எப்போ போறியான்னு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் உங்க வீட்டு வண்டியிலே நான் ஏறி வந்துடுறேன். சரியா? அடே பேசாம வேன் பிடிச்சி போயிடுவோமா? அப்போ நிறைய பேரை சேர்ந்து போனால் ரூபாயும் குறையுமே மொத்தமாக ஷேரிங் போடுறப்போ. நோ 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 நோ, தட் இஸ் ஹாபியாத்மா கார்டன்.
ஓப்பன் ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீ. அப்ப சரி ஃப்ரீ தானா, நீ வந்துறேனா? அப்ப அடுத்தது ஒரு சரியான என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்குது, அதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? ஏண்டி எலெக்ஷனே 23ஆம் தேதி முடிஞ்சது, நீனும் எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டா ஓட்டு போட்டாச்சுட்டு அப்புறம் என்ன? அது இல்லடி எருமை, கொஞ்சம் உனக்கு வேணும் பொறுமை. கம்யூனிட்டி டேப்ல ஓட்டு போடுறதுக்காக யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டோம். அதுல டாப்ல இருக்கிறது நான் தான். யார் வின் பண்ணுவான்னு பாப்போம். ஓட்டு போடாத மிச்ச சாய்ஸ்ல போய் ஓட்டு போட்டு விடுங்க பாப்போம். இவட இந்த பெருமை பித்துக்கு குறைச்சல் இல்லை. பட் போன வீடியோவில் 2 பேர்ட்ட பேரை சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தியோ. ஹலிமா ஃபாத்திமா ஆமினத்து தாஹிரா அஸ்லாம் வலைக்குமா, எப்படி இருக்கிறியோ சமாளிக்கிறீங்களா? அதோட நல்லா போய் உள்ள வந்து ஒரு லைக்கை போட்டு பாத்துருங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணி பாயிண்ட் கொடுங்க. அப்பதான் நிறைய பேர் நம்ம வீடியோ காட்டும். கீழே கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.